வார்த்தையை நான் ஆவியில நிதானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தொடுகிறார்ங்கிறத நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவர் உங்களை தொடும் போதே உங்களுக்கு உள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போகும், உங்களுக்கு உள்ள ஒரு மகிமை புறப்பட்டு போகும். அந்த தொடுதல் யார் மேல இருக்கோ நான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அந்த நபருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. சில பிரச்சனைகளை ஆவியானவர் இன்னைக்கு தொட போறாரு. சில போராட்டத்தை ஆவியானவர் தொட போறாரு. உன்னை எழும்ப விடாதபடிக்கு உன் பிரச்சனையை நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயே. ஓ ரபல ரப ஷகரபா, சிலருடைய சரீரத்துல ஓ இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளையே, உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை பாரப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த சரீரத்தின் மேல இயேசுவின் கரம் வைக்கப்படட்டும். பல வருஷங்களாக உன் குடும்பத்தை வாட்டிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை ஆவியானவர் தொடுவாராக. உன் சரீரத்துல வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற உன் வேதனையை கர்த்தர் தொடுவாராக. பலிபீடத்தில் நின்று வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொட்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் பிரச்சனைகளை தொட்டிருக்கிறார். நீ பயப்படாத. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு தொடுதல், ஒரு தொடுதல். சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு ஆராதனைக்குள்ள கர்த்தர் சிலரை விசேஷமாய் தொட போகிறார்.